ஒரு டாக்டர் எங்கேயாவது ரோட்டில் நான் பேசுகிறத பார்த்தாருன்னா சொல்ல முடியாது, அதுவும் ராஜமோகன் அவர் என்னுடைய பேஷண்ட் சொல்ல மாட்டார். ஒரு வக்கீல் என்னையை பார்த்துட்டு சொல்ல மாட்டார், அது அவர் சொத்து பிரச்சனைனா என்கிட்ட அவர் சொல்ல மாட்டார். நான் ஊராக போய் பேசுகிறேன், எங்கேயோ பேசும்போது தூரத்தில் நின்று எனக்கு எப்போ கிளாஸ் எடுத்தேன் என் டீச்சர் சொல்லுவாங்க, அதோ பேசுகிறாரே ராஜ்மோகன் 2ஆம் கிளாஸ் என்கிட்ட தான் படித்தான், தமிழ் நல்லா படிப்பான்னு என்னையை பார்த்து பெருமைப்படக்கூடியவங்க. செமிஃபைனலில் கேட்குறாங்க, மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது நுழைவு கட்டணம் எவ்வளவு? டோல்கேட் இருக்குல்ல, நுழைவு கட்டணம் சொல்லிடுவான்னு நினச்சேன். நான் ஒரு 500 வாட்டி கூட்டு போயிருக்கேன். மைக் எடுத்து சொன்னான், மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது நுழைவு கட்டணம் என் புருஷன் மீடியான்னு போய் சொல்லிட்டு அப்படியே போயிடுவார், காசு கட்ட மாட்டான்ட்டான். ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போது சண்டை. குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார். அந்த தெய்வங்கள் அவங்க நல்லா பேசணும், நல்லதை பேசணும், தயவு செஞ்சு அவங்க முன்னாடி நீங்கள் கெட்டது பேசாதீங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க, சண்டை போட்டு பேசாதீங்க. ஒரு ஆய்வு சொல்லுது, மத்திய சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெயிலில் திறந்து விடுவாங்க. அவங்க உலாத்தலாம், நடக்கலாம், காத்து வாங்கலாம், மறுபடியும் சிறையில் புட்டிடுவாங்க. அந்த மத்திய சிறைச்சாலை குற்றவாளிகளை விட குறைவான நேரம் தான் நம்ம குழந்தைங்க வெளில போகிறாங்க. ஒரு ஜெயில் கைதியை விட அதிகமான நேரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அப்போ எப்பேற்பட்ட வதை பாருங்க. இப்போ இந்த அப்பாவும் சரி அம்மாவும் சரி உங்கள் குழந்தை ஜெயிக்கணும் தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற உண்மையான ஒரு ஜீவன்னா அது இந்த ஆசிரியர் பெருமக்கள் தாங்க, டீச்சர்ஸ் தாங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஒரு டாக்டர் எங்கேயாவது ரோட்டில் நான் பேசுகிறத பார்த்தாருன்னா சொல்ல முடியாது, அதுவும் ராஜமோகன் அவர் என்னுடைய பேஷண்ட் சொல்ல மாட்டார். ஒரு வக்கீல் என்னையை பார்த்துட்டு சொல்ல மாட்டார், அது அவர் சொத்து பிரச்சனைனா என்கிட்ட அவர் சொல்ல மாட்டார். நான் ஊராக போய் பேசுகிறேன், எங்கேயோ பேசும்போது தூரத்தில் நின்று எனக்கு எப்போ கிளாஸ் எடுத்தேன் என் டீச்சர் சொல்லுவாங்க, அதோ பேசுகிறாரே ராஜ்மோகன் 2ஆம் கிளாஸ் என்கிட்ட தான் படித்தான், தமிழ் நல்லா படிப்பான்னு என்னையை பார்த்து பெருமைப்படக்கூடியவங்க. உலகத்தில் நான் எங்கே போனாலும் சரி, நான் ரொம்ப ஒரு ரஃப்பான ஆள், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் எனக்கு கிளாஸ் எடுத்து என் வாத்தியாருங்க யாராவது வந்தால் சாஷ்டாங்கமாக அவங்க காலில் விழுந்து கும்பிடுவேன். அவர்கள்கிட்ட நான் திட்டு வாங்கலை, அவங்க என்னையை உருவாக்கலைன்னா இந்த மேடை நமக்கு இல்லை. முக்கியமான செய்தி, அப்பா அம்மா ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் 2 பேரும் ஒரு டீமு, உங்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருந்தால் தான் அந்த குழந்தை வளரும். இதே மாதிரி தமிழ் பேச்சு ஜெயித்த பிறகு நிறைய உலகமெல்லாம் சுற்றின பிறகு மறுபடியும் விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, கனா காணும் காலங்கள்னு ஒரு நிகழ்ச்சி. அதில் சிறகுகள் பள்ளிக்கூடத்துடைய பிடி வாத்தியார் நான், ஹாட் ஸ்டாரில் வருது. அதில் இமிடியேட்னு 2 சீசன் முழுக்க பசங்களையெல்லாம் வேலை வாங்கினேன். அதே போல் இன்னொரு நிகழ்ச்சி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரைன்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்துறீங்களா? நல்ல நிகழ்ச்சி, வாங்க அப்படின்னாங்க. ஒய்ஃபையும் கூப்பிட்டு வாங்கினாங்க, நானும் போனேன். போயிட்டோன்னே மைக்கு நீங்கள் எடுக்காதீங்க, உங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திக்குன்னுச்சு. ஏன்னா என் பொண்டாட்டியும் சூப்பர் ஸ்டாரும் ஒன்று, எப்போ என்ன பேசுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. எனக்கு பயமாகவே இருந்தது. அவர்கிட்ட கேட்டாங்க, ராஜ்மோகன் சாரை பற்றி யாருக்கும் தெரியாத விஷயம் எதையாவது ஒன்று சொல்லுங்கள். நான் யோசித்தேன், என்ன சொல்லுவாங்க? என் வீட்டில் ஒரு 3000 புக்ஸ் இருக்குது, அதை சொல்லுவாங்களா? யாருக்கு என்ன உதவினாலும் போய் பண்ணுவேன், அதை சொல்லுவாங்களா? இங்கே எதாவது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதை சொல்லுவாங்களா? என் பொண்டாட்டி மைக் எடுத்து சொன்னாங்க, ராஜ்மோகனை பற்றி யாருக்கும் தெரியாத சொல்லணும்னா அவர் குளிக்கும்போது வசீகரா பாட்டை கேட்டுனே குளிப்பாருன்ட்டா. பெரிய கண்டுபிடிப்பாது. முழு நிகழ்ச்சி மேடம், பொது அறிவு கேள்வி யாரை கேட்பாங்க? ஒய்ஃபு. அந்தம்மா தப்பாக பதில் சொன்னால் தண்டனை யாருக்கு? புருஷனுக்கு. இப்படி யாராவது உலகத்தில் ஒரு போட்டி வைப்பாங்களா? அதுக்கிட்ட பொது அறிவு கேள்வி கேட்க, அது தப்பாக பதில் சொல்ல, நான் தண்டனையாக வாங்க, தலைகளாக தொங்குறது, தவளை மாதிரி நடக்கிறது. இங்கே இருக்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் மாணவிகள் யாராவது சொல்லுங்க, திருக்குறள் மொத்தம் எத்தனை? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. முன்னாடி இருக்கவங்க யாராவது சொல்லுங்க. எழுந்து நின்று ஃபர்ஸ்ட் யார் சொல்றாங்கன்னு பார்ப்போம். 1330. உன் பேருமா? ஆசினிக்கு நல்லா கைத்தட்டல் கொடுத்துருங்க எல்லா சார்பா. விஜய் டிவியில் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டாங்க, சார் திருக்குறள் மொத்தம் எத்தனை? மைக் எடுத்து என் ஒய்ஃப் சொன்னான், அது கோடிக்கணக்கில் இருக்கு. செமிஃபைனலில் கேட்குறாங்க, மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது நுழைவு கட்டணம் எவ்வளவு? டோல்கேட் இருக்குல்ல, நுழைவு கட்டணம் சொல்லிடுவான்னு நினச்சேன். நான் ஒரு 500 வாட்டி கூட்டு போயிருக்கேன். மைக் எடுத்து சொன்னான், மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது நுழைவு கட்டணம் என் புருஷன் மீடியான்னு போய் சொல்லிட்டு அப்படியே போயிடுவார், காசு கட்ட மாட்டான்ட்டான். ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போது சண்டை. 2011 இந்தியா ஒரு வாட்டி உலகக்கோப்பையை ஜெயிச்சுது. அப்போ ஆப்போசிட்டில் எந்த டீம் விளையாண்டுது இப்போ சொல்லிடுவான்னு நினச்சேன். ஏன்னா அந்த போட்டி நடந்தப்போ நான் நேரடியாக ரேடியோவில் வர்ணனை கொடுத்தேன். 2 என் ஒய்ஃபுடைய பூர்வீக இலங்கை.
3 நான் ஒரு தோனி வெறியன். கேட்குறாங்க 2011 இந்தியா உலகக்கோப்பையை ஜெயிச்சப்ப இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக யார் விளையாண்டது? மைக் எடுத்து சொன்னான். 2011 இந்தியா உலகக்கோப்பையை ஜெயிச்சப்ப இந்தியாவுக்கு ஆப்போசிட்டில் ஃபைனல்ஸ் விளையாண்ட டீம் பேர் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா. ஒவ்வொரு எபிசோட் முடியும் போதும் சண்டை இவிபிலே ஸ்டார்ட் ஆகிடும். வீடுக்கு வர வழியில் சண்டை. இது கூட உனக்கு தெரியாதா, நீங்கள் இதை சொன்னீங்களா, அதுவா இதுவா, பொறுப்பில்லையா, அறிவில்லையா? இப்போ என் வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. மூத்தவன் பேர் பகத்சிங், சின்ன பையன் பேர் தீரன். அவங்க டிவியில் வரதை பார்த்து அப்படியே பேசுவானுங்க. நான் தான் சூப்பர்மேன், நான் தான் வருத்தப்படாத கரடிகள் சங்கம் எல்லாம் பேசுவாங்க. இந்த டான்னு ஒரு படம் வந்ததா, அதையெல்லாம் பார்த்து அந்த வசனங்கள்லாம் பேசுவாங்க. என்னடா தமிழில் மார்க் கம்மி, ஹாம்பா தெரியாமல் பண்ணிட்டான் அப்படிமா. டேய் என்னடா அப்படி பேசுகிற, சாப்பாடு தானே சாப்பிட்ற, நான் திங்க டிஃபன் ஃபா அப்படின்ட்டு போயிடுவான். அன்றைக்கி ஒரு நாள் பார்க்குறேன் 2 பேர் ஏதோ பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறானுங்கன்னு பார்த்தா, நாங்கள் காரில் வரும்போது புருஷன் பொண்டாட்டி என்ன சண்டை போடுவோமோ அப்படியே பேசுகிறாங்க. உனக்கு அறிவே இல்லை, உங்களுக்கு பொறுப்பே இல்லை, இப்படி தான் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்து. உங்ககிட்ட திட்டம் வாங்குறது எங்கள் வீட்டை பற்றி பேசாதீங்க, உங்கள் வீட்டை பற்றி. எனக்கு திக்குன்னுச்சு. ஒய்ஃபை கூப்பிட்டு காமிச்சேன். பத்தியா, இங்கே இருக்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒன்று சொல்கிறேங்க, என் பையன் அப்படி பேசுகிறான், என் பொண்ணு இப்படி பேசுது, மரியாதை இல்லாமல். குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார். அந்த தெய்வங்கள் அவங்க நல்லா பேசணும், நல்லதை பேசணும். தயவு செஞ்சு அவங்க முன்னாடி நீங்கள் கெட்டது பேசாதீங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க, சண்டை போட்டு பேசாதீங்க. வாழ்க்கையில் மதிப்பெண் எந்த அளவுக்கு வாங்குறோமோ அதை விட மதிப்பு வாங்கணும். என்னை விட மக்குமானவன் உலகத்திலே கிடையாது. ஆனால் இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு காரணம், பல விஷயங்களை நான் தேடினேன். அதே மாதிரி 12 காலம் கழித்து இங்கே ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நம்ம ஞானோதயா பள்ளிக்கூடத்தில் ஒரு உலக சாதனைனாங்க. என்னப்பா உலக சாதனை, இப்போல்லாம் பெருசாக உலக சாதனைன்றாங்க, ஆளாளுக்கு உலக சாதனைன்னா என்னமோ ஏதோ தான் வந்தேன். உள்ளே நுழைந்ததுலேருந்து எனக்கு ஆச்சரியம் மேலே ஆச்சரியம். கண்ணை திறந்து வைத்திருக்கிற நமக்கு கிட்ட என்ன இருக்குது தூரம் இருக்குதுன்னு தெரியாதுங்க. எல்லாரும் செல்ஃபோன் பார்த்து டிவி பார்த்து கிட்ட பார்வை தூர பார்வை, ஆங்கிலத்துக்கு பேர் மயோப்பியா. பிறந்த குழந்தைக்கெல்லாம் மங்களாவே தெரியும். 2 வயசுக்கு மேலே நல்லா தெரிய ஆரம்பித்து உலகத்தை பார்க்கும். தொடர்ச்சியாக செல்ஃபோனையும் டிவியும் பார்த்து இப்போ கிட்ட பார்வை தூர பார்வை வந்துடுது. 2035 இந்தியாவில் பிறக்கிற 10 குழந்தைகள 5 குழந்தைக்கு இந்த கிட்டப்பார்வை தூரப்பார்வை ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. தாய்வான் ஒரு நாட்டில் இது அதிகமாகி எல்லா குழந்தைகளையும் சூரிய வெளிச்சத்தில் நிற்க வைக்கிறது, தினம் 2 மணி நேரம் கிரவுண்டில் விளையாட வர்றதுன்னா தாய்வான் ஒரு நாடு இதே கிட்டப்பார்வை தூரப்பார்வையில் எல்லா குழந்தையும் பாதிப்படைஞ்சிருக்கு. அப்போ இவங்களுக்கு என்னன்னா, கண்ணை திறந்து வச்சு செல்ஃபோனையும் டிவியும் பார்த்துட்டு இருந்ததால ஃபோக்கஸ் மாறுது. அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கா குழந்தை. ஒரு ஆய்வு சொல்லுது, மத்திய சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெயிலில் திறந்து விடுவாங்க. அவங்க உலாத்தலாம், நடக்கலாம், காத்து வாங்கலாம், மறுபடியும் சிறையில் புட்டிடுவாங்க. அந்த மத்திய சிறைச்சாலை குற்றவாளிகளை விட குறைவான நேரம் தான் நம்ம குழந்தைங்க வெளில போகிறாங்க. ஒரு ஜெயில் கைதியை விட அதிகமான நேரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அப்போ எப்பேற்பட்ட வதை பாருங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் இவர்களுக்கு இந்த மைண்டு இருக்குது பாருங்க, அது மந்தமாயிரும், எதுவுமே வேலை செய்யாது. சுவிட்சை போடுவான், போவான், வா வருவான், உட்காரு, சாப்பிடு, தூங்கிடுவான். இவன் தான் ஆபத்தானவன். என்னைக்காவது போய் குண்டு வைனா வச்சுருவான். சொல்கிறதெல்லாம் கேட்குறான், நல்ல பையன் கிடையாது. அவன் சிந்திக்கணும், அவன் மைண்டு ஆக்டிவேட் ஆகணும். நம்ம மைண்டு இதுக்கு மேலே ஆக்டிவேட் பண்ண முடியாது. அந்த 15 வயதுக்குட்பட்ட இளம் கன்று இருக்கு பாருங்க, அவன் மைண்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அன்றைக்கி நான் பார்க்குறேன், கண்ணை திறந்து கொண்டு இது என்ன கலர், அது என்ன நீலத்துக்கும் பச்சைக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. கண்களை கட்டிக்கொண்டு நம் குழந்தைகள் வண்ணங்களை கண்டுபிடித்தார்கள். கண்களை கட்டிக்கொண்டு நம்பர்களை கண்டுபிடித்தார்கள். கண்ணு ஒருவேளை திறந்திருக்கோம். நான் கிட்டலாம் போய் பார்த்தேன், முழுசாக பஞ்சு வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டு இங்கேருந்து அந்த மேடை முடியுது பாருங்க, அந்த திரை போட்டிருக்கு, அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கு வட்டமாக போட்டிருக்கு. அதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு புள்ளியை அம்பு இழுத்து சல்லுன்னு அடித்தாங்க. சைக்கிள் ஓட்டுறாங்க. ஒரு பையன் சைக்கிள் 8 போடுறான், 6 போடுறான், என்னென்னவோ பண்ணுறான். சைக்கிள் முழுசாக கண்ணை ஒட்டிக்கிட்டு நடுவில் அந்த இதெல்லாம் அப்ஸ்டக்கல்லாம் வச்சுருக்காங்க, எதுலையும் இடிக்காமல் போகிறான். கண்ணை கட்டி கொண்டு சிலம்பம் பண்ணாங்க, யோகா பண்ணாங்க. உச்சக்கட்ட என்ன தெரியுமா, செஸ் போட்டியில் செஸ் போர்டை திறந்து 2 வீரர்கள் கண்ணை கட்டி கொண்டு விளையாடி வென்று காட்டி அடுத்த விஸ்வநாதன் ஆனந்த ஞானோதயா பள்ளிக்கூடத்தில் என்னை காமிச்சாங்க. நான் வாயடைச்சு போயிட்டேன். எனக்கு கொஞ்சம், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் பொறாமையாகவே இருந்தது. நான் படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பண்ணலையாடா அடப்பாவிகளா. நான் படித்தப்பெல்லாம் எவ்வளோ பெரிய போட்டி நடந்தாலும் உங்களுக்காக பிரம்மாண்டமான முதல் பரிசு சோப்பு டப்பா அப்படின்னு சோப்பு டப்பா தருவீங்க. எல்லா குளம் தமிழில் மொத்தம் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, சார்பெழுத்து 214, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் எல்லாத்தையும் கூட்டினா 247 எழுத்துக்கள் இருக்கு.
அன்னைக்கு அந்த 2 மணி நேரத்தில் நான் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் வாயடைச்சு. அந்த 2 மணி நேரத்தில் ஞானோதயா பள்ளிக்கூடத்தில் தமிழ் எழுத்துக்களைப் போல 247 குழந்தைகள் உலக சாதனை செய்து, கிண்ண சாதனை செய்து அந்த பதக்கத்தையும் சர்டிஃபிகேட் வாங்கினாங்க என்று சொன்னா நல்ல கைத்தட்டல் தரணும் அவங்களுக்கு. இந்த கைத்தட்டெல்லாம் பத்தாது. அடேப்பா, பிரம்மாண்டம், ஆச்சரியம். இதெல்லாம் பேரண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அண்ணன்கிட்ட பேசி அவரும் நானும் கொஞ்சம் நெருக்கமாயிட்ட அப்புறம் அப்படியே கேட்டேன், அண்ணே அப்புறம் எப்படி இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எப்படியும் வாங்கியிருப்பீங்க, எவ்வளோ ஃபீஸுன்னா? இதுக்குன்னு எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்குறது இல்லை. சொல்லப்போனால் ஸ்போர்ட்ஸு கூட வெளியிலிருந்து, அது எஜ்ஜு ஸ்போர்ட்ஸாக அவங்க பேர், அவங்களே அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அந்தந்த ஸ்போர்ட்டை சொல்லித்தர அந்தந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணே வராங்க. இதெல்லாம் என்னுடைய சின்ன வயசு ஆசை. யோசிச்சு பாருங்க, நம்முடைய ரவிச்சந்திரன் அஸ்வினோ, நம்முடைய நடராஜோ ஓடி நம்ம கிரிக்கெட் இப்படி போலிங் போடணும்னு சொல்லி கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க. இதை போன்ற ஒரு அடுத்த தலைமுறை இந்த மாணவர்களை மாறிடும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸு அவங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணணும். பசங்களை திட்டாதீங்க, பசங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க, இறுக்கி பிடிக்காதீங்க. ஆற்று தண்ணி அப்படியே கையோடு இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கையில் நிற்காது, கீழே போயிடும். அப்படியே கையை கொஞ்சம் விலக்கி வச்சிங்கன்னா அது நீரோடும். பட்டாம்பூச்சியை கையில் பிடிச்சி இருக்குனீங்கன்னா அது செத்து போயிடும். அப்படி கை விட்டு அப்படியே நீங்கள் நின்னீங்கன்னா அது தேவையான போது வண்ண மிசி பிறகும். பசங்களும் அதே மாதிரி தான். இங்கே இன்னொரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்கீங்களா? சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன். ஆச்சரியம் என்னன்னா, பசங்க தூக்குனா பரவாயில்ல, பேரண்ட்ஸ்லேயே நிறைய பேர் தூக்குனாங்க. ஒரு செய்தி தெரிஞ்சுக்கங்க, உடல் எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு. இப்போ இது பெரிய ஸ்போர்ட்ஸ்னே. 60 ஆண்டுகள் முன்பு இந்தியாவில் கிரிக்கெட் விளையாட காசு இல்லை. ரஞ்சி போட்டி விளையாட துண்டு விரிச்சு காயின்ஸ் கலெக்ட் பண்ணி போவாங்க. 1983ஆம் ஆண்டு மாவீரன் கபில் தேவ் தலைமையில் போய் ஒரு வாட்டி உலக கோப்பையை ஜெயிச்சிட்டாங்க. இன்னொரு வேர்ல்டு கப்பை ஜெயிக்க முடியல. சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்போ 16 வயசு சின்ன பையன் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் ஒரு சின்ன பையன் வந்தான். பாகிஸ்தான் பவுன்சர்லாம் பந்து பறந்தது பவுண்டரிக்கு. சரி, சச்சினோடு சேர்ந்து களம் கொடுக்க சௌரவ் கங்குலின்னு ஒரு வங்கத்து புலி 20 ஓவர் நின்ட்டாப்லானா பந்து 6 பறகும். சச்சின், கங்குலி, அஜய் ஜடேஜா, முகமது அசாருதீன் எல்லாரும் இருந்தாங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் வேகமாக அவுட் ஆயிட்டா அணுகுண்டே போட்டாலும் உடைக்க முடியாத இந்தியாவுடைய சைனாவால் வந்த ஒரு பேர் தான் ராகுல் டிராவிட். இந்தியா அப்படியே தலை நிமிர்ந்து நின்னுது. ஸ்ரீநாத், வெங்கடேஷ் பிரசாத், அஜித் அகர்கர், அனில் கும்ளே, எத்தனை பேர், இவ்வளோ ஜாம்பவான்கள், பெரிய மனுஷங்கள்லாம் திறமசாலி இருந்தோம். இந்தியாவால் இன்னொரு உலக கோப்பையை ஜெயிக்க முடியல. எத்தனை நாள்? 27 ஆண்டுகள். அந்த 27 ஆண்டுகள் தோல்வியை வெற்றியாய் மாற்ற பிறந்து வந்த ஒரு அவதாரத்தின் பேர் மகேந்திர சிங் தோனி. இந்தியா இன்னொரு உலக கோப்பையை ஜெயிச்சது. 2007ஆம் ஆண்டு இதே கல்லூரி காலம் முடித்து என் ஊடக வாழ்க்கையை தொடங்கிய காலகட்டத்தில் அவரை சேப்பாக்கத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச புரோக்கன் இங்கிலீஷில் ஒரு மாதிரி கேட்டேன், சார் தோக்கிற போட்டியில் எப்படி சார் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, சோகமா இல்லையா? அவர் ஒரு விஷயம் சொன்னார், பிரதர், நான் விளையாடும் போது டீமுக்குள்ளே இருக்கிற சீனியர் பிளேயர்ஸை இம்ப்ரெஸ் பண்ண விளையாட மாட்டேன். நான் விளையாடுகிற போது வெளியிலிருந்து பார்க்குறேன், என் செலக்டர்ஸ், என்னுடைய மேனேஜ்மெண்ட்டுக்காக விளையாட மாட்டேன். விளையாடுகிற போது கடைசி ஓவரினுடைய கடைசி பந்தில் ஜெயிப்போமா தோப்போமான்னு பயந்துக்கிட்டு இந்த ஓவர் விளையாட மாட்டேன். உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? கிரிக்கெட். ஸோ எனக்கு மோஸ்ட் இம்ப்ரெசிவான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்போர்ட்னா அது கிரிக்கெட் தான். நான் இதை எங்கே தெரியுமா ஸ்டார்ட் பண்ணேன்? மற்றவங்களாம் 5 வயசில் விளையாட ஆரம்பிப்பாங்க கிரிக்கெட்டை. சச்சின் 5 வயசில் ஆரம்பித்தார். எல்லா பிளேயர்ஸும் 5 வயசு. நான் 13 வயசு வரைக்கும் கிரிக்கெட் ஆடினதே கிடையாது. 13 வயசு வரைக்கும் நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர். என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் சொன்னார், ஆச்சாரியார், நீ ஏன் இந்த ஃபுட்பால் கோல் கீப்பிங் மாதிரி தான் விக்கெட் கீப்பிங் கிரிக்கெட் ட்ரை பண்ணுனாரு. 13 வயசில் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்து அடுத்த 7 ஆண்டுகள் இந்தியன் டீமுக்குள்ளே நுழைந்து அடுத்த சில ஆண்டுகள் அண்டர் 19 வேர்ல்டு கப்பை ஜெயித்து இந்த போட்டியில் நான் விளையாடுகிற போது இது எதையுமே தலைக்கு ஏற்றுக்காம இந்த ஒரு பால் எனக்கு பிடிச்ச காரியத்தை பண்ணுறேன். வெற்றி தோல்வி என்பது இதோடைய பை ப்ராடக்ட் தான். எனக்கு இந்த ப்ராசஸ் முக்கியம். உங்களுக்கு அதான் சொல்வேன். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான்னு ஒரு விஷயத்தை படிக்காதீங்க. சொந்தக்காரங்க சொல்கிறாங்கன்னு ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. அப்பா அம்மா அவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருப்பான், உங்களுக்குள்ள ஒரு குரல் இருக்கும், இதை செஞ்சால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அது கிரிக்கெட்டாக இருக்கலாம், அது பிஸ்னஸாக இருக்கலாம், அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அது என்ன போல பேசுகிறதா இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், ஒரு நடன திறமையாக இருக்கலாம். அது என்னங்கிறத கண்டுபிடிங்க. வெற்றி தோல்வி அந்த பக்கம், பிடிச்சதை செய்கிறது இருக்குல்ல, அதை நோக்கி நகருங்க. இதை சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இந்த சின்ன குழந்தைகளுக்கு அந்த மைண்ட் ஆக்டிவேஷன் அதை கற்றுக் கொடுக்குது.
நீ யார் என்பதை முதல்ல நீ கற்றுக்கணும், நீ யார் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும். வெளிநாடுகளில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, வெளிநாடுகளில் பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க. அங்கெல்லாம் மதிப்பெண்காக மட்டும் படிக்கிறது இல்லை. எல்லா நாட்டையும் போய் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். ஜப்பானில் மண் இல்லைங்க, கையளவு மண் இல்லை. அங்கே விவசாயம் பண்ணுறது எப்படி தெரியுமா? நம்மள மாதிரி பில்டிங் கட்டி 5 மாடி பில்டிங் கட்டி கைவிடப்பட்ட கப்பலை கட்டி வெர்டிக்கல் ஃபார்மிங் பண்ணுறான். கிரவுண்ட் ஃப்ளோரில் நெல், அடுத்த மாடியில் இது சம்பா, அடுத்த மாடியில் சோளம். வெர்டிக்கல் ஃபார்மிங். மண் இல்லை, சாயில்லெஸ் ஃபார்மிங். யூபிவிசி பைப்புன்னு நம்ம ஹார்ட்வேரில் கிடைக்கும் பாருங்க, அதில் அன்லிமிட்டட் பைப் ஒன்று இருக்குது. அதை சின்னதாக போட்டு ஒரு துளையை போட்டு துல்லியமாக அந்த விதையில் மட்டுமே தண்ணி ஒரு சொட்டு ட்ரிப் ஆகும். அடுத்த சொட்டு கீழே போயிடும், அடுத்த சொட்டு கீழே போயிடும். இப்படி பண்ணுறான். அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் அதை கண்டுபிடிச்சாங்க. சிங்கப்பூரில் நிலத்தடி நீர் இல்லை, ஒரு சொட்டு தண்ணி இல்லை. எனக்கு இப்படி ஒரு குப்பையான நாடு வேணான்னு மலேசியா தூக்கி போட்டுருச்சு. சிங்கப்பூர் வாஸ் ஸ்டேட் ஆஃப் மலேசியா. இப்படி ஒரு கொடூரமான குப்பையான ஊர் எனக்கு வேணாம் பிரிட்டிஷ் தூக்கி போட்டுருச்சு. சிங்கப்பூர் வாஸ் பிரிட்டிஷ் காலனி. சுதந்திரம் வாங்கும்போது எங்களுக்கு ஏன் சுதந்திரம் கொடுத்தீங்கன்னு எல்லாரும் அழுதாங்க சிங்கப்பூர் மக்கள். அப்போ லீ குவான் யூன்னு ஒரு தலைவர் இப்படி மேடையில் மைக் பிடிச்சி பேசுறாரு, இன்னைக்கு எல்லோரும் ஒரு அநாத குழந்தையை தூக்கி போடுற மாதிரி சிங்கப்பூரை தூக்கி போட்டீங்க. எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இன்னும் 30 இயர்ஸ், 30 ஆண்டுகளில் இந்த சிங்கப்பூரை சுத்தமான, சுகாதாரமான, பணக்கார, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை தரக்கூடிய உலகத்தின் ஃபர்ஸ்ட் நேஷன், முதல் தர நாடா மாற்றுவேன்னு சொல்லி தனது அசாத்திய உழைப்பால் தமிழர்களின் பங்களிப்போடு 29 ஆண்டுகளில் சிங்கப்பூரை உலகத்தின் சொர்க்கமாக மாற்றி காட்டினார் லீ குவான் யூ. படிப்படியாக வளரும் போது லீவுடைய காதை போய் கடிச்சாங்க. மிஸ்டர் லீ, நீங்க சீனர், மாண்ட்ரின் மொழி பேசக்கூடியவர். ஆனா பாருங்க, அமைச்சர்கள் அதிகமானவங்க தமிழர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் அதிகமானவங்க தமிழர்களா, பிசினஸ்மேன் தமிழர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் குறைங்க. லீ என்ற அந்த ஒரு சிங்கம் என்ன தெரியுமா சொன்னாரு? இன்னைக்கு சிங்கப்பூர் உலகத்தின் சொர்க்கம், எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. இது குப்பை மேடாக இருந்த போது இங்க கொள்ளடிக்காம வியர்வை சிந்தி உழைத்து கொண்டே இருந்த ஒரே இனம் தமிழினம். அவர்களை தூக்கி போட மாட்டேனார். அந்த சிங்கப்பூர்ல அவருக்கு அப்புறமேட்டு பிரதம மந்திரியா யாரை கொண்டு வருவாரு? எல்லாரும் யோசிச்சாங்க. நாதன் என்ற ஒரு தமிழனை கொண்டு வந்தார். அந்த நாதன் உயிரிழப்பு, செத்துட்டாரு. அவர் செத்தப்ப அந்த மொத்த சிங்கப்பூரும் ட்ரிபியூட் பண்றாங்க அவர் படத்தை வச்சு. ஒரு சீன அமைச்சர் வராரு, எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் போயிட்டாரு. அவர் திரும்ப திரும்ப நைட்ல ஒரு பாட்டு கேட்பாரு. அந்த பாட்டை அவருக்கு போடணும், நான் ட்ரிபியூட் நான் நினைக்கிறேன். நான் கேட்பேன், மினிஸ்டர் ஏன் இந்த பாட்டை கேட்குறீங்க? இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு தமிழ்நாட்டில் நான் அந்த ஊரா இந்த ஊரான்னு எனக்கு நிறைய ஊர் ஞாபகம் வரும். எந்த ஊர்லேருந்து வந்தாங்க என் தாத்தா, எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு தெரில, இன்னைக்கு நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டேன்னு அந்த பாட்டை அங்கே போட்டாங்க. அந்த பாட்டு என்ன தெரியுமா? தஞ்சாவூர் மண்ணெடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மையில உண்மை. கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசப்பட்டி மண்ணுங்க, தங்க கழுத்து செஞ்சது சங்ககிரி பண்ணுங்க, வாயழகு செஞ்சதெல்லாம் வைகை ஆத்து மண்ணுங்க, பல்லழகு செஞ்சது முல்லையூர் மண்ணுங்க, நெத்தி செய்யும் மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தங்க, நிலாவில் மண் எடுத்து நெத்தி செஞ்சேன் பாருங்கன்னு அற்புதமான ஒரு பாடலை போட்டு தான் சிங்கப்பூருடைய பிரைம் மினிஸ்டருக்கு வழி அனுப்புனாங்க. 38 மாவட்டம் இருக்குங்க தமிழ்நாடு. இது ஒரு புண்ணிய பூமிங்க. யாராவது ஒருத்தர் யோசிச்சு பாருங்க, 38 மாவட்டத்துக்கு ஏதோ ஒரு சிறப்பு இருக்கும். ஒரு விளைபொருள், ஒரு கலைப்பொருள், ஒரு பண்பாட்டு பொருள், அங்க இருக்க மண், அங்க இருக்க ஒரு சாப்பாடு பொருள். திருநெல்வேலினா தாமிரபரணியிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு தண்ணியில் செய்யக்கூடிய அல்வா, பத்தமட பாய், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, காவிரி ஆத்தோரமா அந்த ஈரமணல் எடுத்து வெயில்ல 3 நாள் அடியில காய வச்சு, நிழல்ல 3 நாள் அடிப்பாகத்தை அப்படியே காய வச்சு அந்த அடிப்பாகத்தை செஞ்சு நடுப்பாக நரம்பு வச்சு தலையை வச்சு ராஜா பொம்மை, ராணி பொம்மை, செட்டி பொம்மை, குதிரை பொம்மைன்னு அந்த பொம்மையை எந்த பக்கம் தள்ளி விட்டாலும் மறுபடியும் கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா ஏஞ்சி வந்து நிற்கும். ஸ்பைடர்மேன் பொம்மையும் சூப்பர்மேன் பொம்மையும் அப்படி ஜெயிச்சு வந்து நிற்காது. இந்த பொம்மை உடைச்சதுன்னா மண்ணோட மண்ணாகும், மண்ணுக்கு உரமாகும். பிளாஸ்டிக் பொம்மை உரமாகாது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். காஞ்சிபுரத்துக்கு போய் பாருங்க, அந்த பட்டு புடவை சைனாக்காரன் பார்த்து ஆச்சரியப்பட்டு போறான். காஞ்சிபுரத்திலிருந்து போதி தர்பரை எப்படி அவன் தூக்கிட்டு போனாலும் அதே போல பட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம மண்ணுல. 32 ஜீவ நதிகள் இருக்குங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கு நாம அதை பத்தி யோசிக்கலாம். ஜீவ நதிகளாம் கூவ நதிகளாம் மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்? எல்லாரும் வெறும் மார்க்குக்காக படிக்காம நம்ம ஞானோதய அந்த மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் மாதிரி உங்க தனித்திறமையை வளர்த்துக்கங்க. மாதா பிதா குரு தெய்வம் என்பது படிநிலை அல்ல. எப்படியாவது நீ நல்லா வந்துடணும், என்ன பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, அவன் நல்லா வந்துடும் நினைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதாவும் பிதாவும் இவனை எப்படியாவது ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா வாங்க வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த குருவும், இந்த மாதா பிதா குரு 3 பேர் தான் தெய்வம். அதான் மாதா பிதா குரு தெய்வம். அவங்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் இந்த டீச்சர்ஸ்லாம் தரணும் என்று சொல்லி இந்த பொன்னான வாய்ப்பை தந்த அருமை சேர்பர்சன், நம்முடைய சேர்மன் எல்லோருக்கும் ஒரு நன்றியை சொல்லி
இது நான் 2வது முறை வந்திருக்கேன். மறுபடியும் 3வது முறையை நான் வர வச்சு நீங்கள் ஹேட்ரிக் ஒரு வாய்ப்பு எனக்கு தரணும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று சொல்கிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும், நீங்கள் நினைத்ததெல்லாம் வாழ்க்கையில் நடக்கட்டும், இன்னும் சரகடித்து பாருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். உங்கள் வாழ்வு ஒரு அற்புதமான வாழ்வு, அந்த பரிசை கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.